நமோ வெங்கடேசாய. பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து. நம ஸ்ரீநிதயே நமஹ. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 27வது திருநாமத்தை பார்ப்போம். எம்பெருமான் ராமனாக அவதரித்தான். ராமாவதாரத்துக்கு என்ன சிறப்பு, அதை நம்மாழ்வார் பாடுகிறார். ஒரு பாசுரம் அவருடைய திருவாய்மொழியில், கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ, புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே, நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும், நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. பாட்டு புரிகிறதா உங்களுக்கு? சிம்பிள் தமிழ் தான். கற்பவர்கள் பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், பகவானை வழிபட வேண்டும் என்று தீர்மானிப்பவர்கள் ராமபிரானை அன்றி மற்றும் கற்பரோ, ராமபிரானை தவிர மற்றவங்களுக்கு திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ராமபிரான் அப்படிப்பட்டவன். எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், புற்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்றின்றிய, சாதாரண புல் எறும்பு போன்ற எல்லாத்தையுமே நற்பாலுக்கு உய்த்த, நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றம். அப்படி சரங்கள் அசையக்கூடியவைகள், அச்சரங்கள் அசையாக இருக்கக்கூடியவைகள், இவைகள் எல்லாவற்றையும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டிலே, நல்ல இடத்துக்கு நல்ல தன்மைக்கு கொண்டு போய் வைத்தான். என்ன இது நல்ல தன்மைக்கு கொண்டு வைத்தான்? ஒன்று மட்டும் நமக்கு புரியும், ராமராஜ்யம்னு நம்ம தேசத்தந்தையும் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். ராமராஜ்யத்துக்கு என்ன பெருமைன்னா, ஒத்தரை ஹிம்சிக்கவே இல்லையா. ராமமேவானுபஷ்யந்தகா நாபியஹிம்சன் பரஸ்பரம், ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாக என்று ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி என்று வால்மீகி ராமன் ஆட்சி காலத்தில் ராமன் 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 என்று ராமன் ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். மக்கள் ஒருவரை ஒருவர் துன்புறுத்தவே இல்லை. எல்லாருமே ராமனாக மாறிவிட்டது போல் அந்த ஆட்சி இருந்ததுன்னு சொல்கிறோம். அப்படி இருந்துட்டால் நமக்கு போலீஸ் தேவையில்லை, கண்காணிப்பு தேவையில்லை, சிசிடிவி கேமரா தேவையில்லை. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் பண்ணக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தோடு இருந்தார். அதுதான் உண்மையிலே மனிதர்கள் இருக்க வேண்டிய நிலை. அதை தன் ஆட்சியில் ராமன் கொண்டு வந்தான். அதைத்தான் சொல்கிறாரோ அப்படி இருக்கு. இது நல்லது. ஆனால் இதுக்கு மேலே இன்னொரு படி இருக்குது. அது என்ன படின்னு கேட்டால், நற்பாலுக்கு உய்ப்பது என்றால் என்ன? இறைவன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறது, இறைவனை விட்டு தனிச்சுட்டா சந்தோஷப்படாமல் இருக்கிறது. இதுதான் ரொம்ப நல்ல தன்மை. உண்மையிலே நமக்கு அந்த தன்மை வரதில்லை. இறைவன் எப்பொழுதும் கூடவே இருக்க, அவன் எங்கே போகிறான்? அவனை விட்டு அவன் எங்கே போக முடியும்?
ஆனால் நமக்கு அந்த இறைவனுடைய இணைப்பு இருந்தால் சந்தோஷப்படணும். நம்ம இறைவனுடைய பிரிவு என்ன, நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கும்போது இறைவனுடைய பிரிவு தான். இறைவனையே சிந்திச்சுட்டு இருந்தோம்னா அது இறைவனுடைய இணைப்பு. அந்த இறைவனுடன் இணைப்பு இருக்கிறதே சுகமாகவும் சந்தோஷமாகவும், அந்த இறைவனை விட்டு பிரிந்திருப்பதே துக்கமாகும் என்றது தான் உயர்ந்த தன்மை. அதுதான் வேதாந்தங்களில் இந்த ஆத்மாவுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அதுதான் நமக்குள்ள நற்பால், நல்ல தன்மை. பால் மாறுறவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் பால். இந்த நல்ல பால் அயோத்தியில் உள்ள எல்லாருக்கும் இருக்க முடியாத ராமாவதாரத்தில் பகவான் ஏற்பாடு பண்ணிட்டான். அவனுடைய குணங்கள்னாலையும் அவனுடைய நடவடிக்கையினாலேயும் அவனுடைய திருமேனி அழகினாலும் அயோத்தியில் இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள் கூட ராமன்கிட்ட அன்பு வச்சிருந்தன. அது எப்படி தெரியறது அப்படின்னா, சுமந்திரன் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், அதாவது தசரதனுடைய மந்திரிகளில் ஒருத்தரவர். தசரதருக்கு 8 மந்திரி இருந்தார்கள், அதில் 8வது மந்திரி சுமந்திரன். ஆனால் சுமந்திரர் மந்திரி மட்டுமல்ல, இன்னொரு டியூட்டியும் பண்ணினார். அவர் தசரதருக்கு டிரைவராக இருந்தார். அதாவது 2 போஸ்ட் அவர் வச்சுருந்தார். மந்திரி போஸ்ட் வந்து தசரதருடைய சாரதியாகவும் இருந்தார். அப்பேற்பட்ட சுமந்திரர் தசரதருக்கு ஆலோசனையும் சொல்லக்கூடியவர். தசரதரை போல ரொம்ப நாளாக பணி செய்கிறவர் தசரர்கிட்ட. அந்த சுமந்திர பகவான் ராமபிரான், லக்ஷ்மணன், சீதை இவர்களை வனம் போகும்பொழுது காட்டில் கொண்டு விட வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டது. தேரில் அழைத்து கொண்டு போய் எம்பெருமானை வனப்பகுதியில் விடணும். அதற்கு ராமன், லக்ஷ்மணன், சீதையோடு போகிறான். குகப்பெருமாளை ராமன் சந்திக்கிற வரைக்கும் தேரில் தான் போகிறான். குகப்பெருமான் இருக்கக்கூடிய ஊருக்கு எம்பெருமான் வேட்டுவச்சேரிக்கு வந்து அந்த இடத்துல குகப்பெருமானை சந்தித்து ஆனந்தமாக ஆத்மசமசகா என்று தன்னுடைய ஆத்மா போன்ற குகனுடைய நண்பனான குகனை பார்த்து மகிழ்ந்து அவன் கங்கைக்கு படகு ஓட்டி அந்த அக்கறை கொண்டு செலுத்த கங்கையை கடந்து போனான் பிரபு. அது வரைக்கும் சுமந்திரன் இருந்தான். அந்த கங்கையை கடற்கரைச்சே சொல்லிட்டான் பிரபு, இனிமேல் நீ ஊருக்கு போயிடு, இந்த குதிரைகளையும் தேரையும் ஒப்படைச்சுடு மகாராஜா கிட்ட, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டான். திரும்பி கொஞ்ச நாள் ஒரு நாள் அங்கே ஹால்ட் பண்ணினார் சுமந்திரன். ஸ்ருங்கிபேரபுரம்னு பேர் குகனுடைய ஊருக்கு. அந்த ஸ்ருங்கிபேரபுரத்தில் இருந்தார். ஏன் இருந்தார்னு கேட்டால், ஒரு கால் அக்கறை போன ராமன் சீதை நடக்க முடியாமல் தவிச்சா, சரி இன்னும் கொஞ்ச நாள் சுமந்திரனை சர்வீஸில் வச்சுக்குவேன்னு கூப்பிடுவார் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசையினால் காத்திருந்தார். அழைப்பு வரல. சரி இனி பயனில்லை, மன்னன் சக்கரவர்த்திக்கிட்ட இந்த குதிரைகள் எல்லாம் கொண்டு போய் எடுத்து நடந்த வரலாறு சொல்லணும். ராமன் சொன்ன செய்தி, லக்ஷ்மணன் சொன்ன செய்தி, சீதா பிராட்டி சொன்னதெல்லாம் சொல்லணும்னு தீர்மானித்து சுமந்திரர் திரும்புகிறார். திரும்பினா இங்கே தசரதர் ராமன் போன பிற்பாடே அவருக்கு உயிரே போன நிலை தான். ராமம் மேனுகதா திருஷ்டிக்குன்னு அவருடைய பார்வையே ராமனோடு போயிடுத்துன்னு துயரத்தில் படுத்துட்டுருக்கார். சுமந்திர செய்தி சொல்ல போகிறான் வந்துன்னு உடனே கொஞ்சம் மூச்சை திரட்டிக்கிறார். சுமந்திரர் சொல்கிறார் நாட்டு நிலப்பை. அப்போது நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய குதிரைகள் திரும்பி வர மறுத்தன. ஏன்னா ராமனை விட்டு பிரிஞ்ச தீரம் தாங்காமல் என் குதிரைகள் அழுதன. அந்த குதிரைகள் அழுது துயரத்தினால, குதிரைகள் அழணும், அது துயரத்திலாம் அழுதுன்னு எப்படி உனக்கு தெரியறதுன்னா, அதில் கண்ணீர்லேருந்து வெப்பம் வந்து, அவனா துக்கத்தில் அழுதால் கண்ணீர் சூடாக இருக்குமா, ஆனந்தத்துலேயும் கண்ணீர் வந்துடும். அப்போ ஆனந்த கண்ணீர் கூலாக இருக்குமா, ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாதிரி. நீங்கள் வேணால் ஆனந்தத்தில் அழைச்சே கொஞ்சம் வாட்டர் எடுத்து டெம்பரேச்சர் பார்த்து நான் சொல்கிறது சரியான்னு வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்களேன். இப்படி ஆன்றோர்கள் சொல்கிறாங்க. அது சொல்கிறான் சுமந்திரன் தசரதர்கிட்ட, நான் திரும்பி வச்சு என்னுடைய குதிரைகள் திரும்பி வர மறுத்தனேன். அவைகள் பெரிய ரொம்ப கடுமையான வெப்பம் உள்ள கண்ணீரை பெருக்கின. அப்படி ராமபிரானுடைய பிரிவாற்றாமை தாங்க முடியாமல் என் குதிரைகளுக்கே இருந்தது, விலங்குகளுக்கே எண்ணம். அது மட்டும் இல்லை சக்கரவர்த்தி, ராமனுடைய பிரிவினால் தாங்க முடியாத துயரத்தினால மரங்கள் கூட வாடி போயிடுது. அபிவிருக்ஷா பரிம்லானாக ராம வியசன கர்ஷிதா. ராமனுடைய துயரத்தினாலே பிரிவினால் வந்த துயரத்திலே தவித்த மரங்கள் கூட வாடி போய்விட்டனன்னு சொல்கிறோம். அதாவது மரம், செடி, கொடி, விலங்கு என்று இவைகள் கூட ராமனுடைய பிரிவை தாங்க முடியாமல் தவித்தன.
அதுதான் உயர்ந்த இறைவனுடைய பிரிவு வரக்கூடாது நமக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்துடுத்துனா நம்ம நிச்சயமாக நல்லாயிடுவோம், தப்பும் பண்ண மாட்டோம். இறைவனுடைய பிரிவை தாங்காத இதயம் வரணும். நமக்கு இறைவனுடைய பிரிவு இறைவனோடு கூட இருக்குமா பிரிஞ்சிருக்குமா, இல்லை நமக்கு சாப்பாடு கிடச்சிதா, அந்த போகம் கிடச்சிதா, இந்த இன்பம் கிடச்சிதான்னு நம்ம நினைக்கிறோம். அது அவ்வளோ நற்பால் இல்லை, இதெல்லாம் நரக வாழ்க்கைக்கு அடிகோலக்கூடியது. இந்த மாதிரியாக நல்ல எண்ணம் இருப்பது வைகுண்ட வாழ்க்கைக்கு அடித்தளம் வைக்கும். ஆகையினால்தான் ராமபிரானை பற்றி ஆழ்வார் இப்படி பாடினார். சராச்சரம் முற்றவும், சராச்சரம்னா அசையக்கூடிய அசையக்கூடாதவை, அவைகள் கூட நல்பாலுக்கு இருக்கும்படியாக பண்ணான் சக்கரவர்த்தி திருவனாக அவதரித்த பொழுது திருவேங்கடமுடையான் என்று ஆழ்வார் பாடி, அந்த அவதாரத்தை தவிர மற்ற பற்றி ரசிப்பதற்கு என்ன இருக்குதுன்னு கேட்கிறார். அன்பர்களே, இப்படிப்பட்ட தனித்தன்மை எல்லாவற்றையும் தன்னோடு இணைப்பது. சம்ஸ்கிருதத்தில் கலனம் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க, சங்கலனம் பண்ணுவது என்று. அப்படி அனைத்தையும் தன்னோடு இணைத்து கொண்டான் எம்பெருமான் ராமாவதாரத்தில். இப்பேற்பட்ட ஒரு தன்மை அவனுக்கு இருப்பதனால அவனுக்கு காலகா என்று பெயர். இந்த இடத்துல காலகா என்பதற்கு டைம்னு அர்த்தம் சொல்லலை. ஏன்னா நாரத பகவான் போகிற போக்கையும் அந்த சகஸ்ரநாமத்தின் அமைப்பையும் பார்த்தால் இந்த காலகா என்பது காலத்தை அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான், காலத்தை அவன் தான் பாதுகாக்கிறான்னு சொல்லி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவனையே காலம்னு சொன்னால் அதற்கு எப்படி பொருள் புரிஞ்சுக்கிறது? அதுக்காகத்தான் இந்த மாதிரி பொருள் அழகாக இருக்குன்னு ஆன்றோர்கள் விளக்கி கொடுத்தார்கள். இந்த கலனம் பண்ணக்கூடியவன், அதாவது அனைத்து ஜீவராசிகளையும் தன்பால் ஈர்ப்பு இருக்க முடியா பண்ணி சேர்க்கிறவன், அதுதான் அவர்களுக்கு உயர்ந்த பதவி. ஆகையினால்தான் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டில். நான்முகன்னா பிரம்மன், பிரம்மதேவனுக்கு உட்பட்டிருக்கிற இந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சத்தில் மக்களுக்கு இறைவனே வேணும், இறைவனை தவிர மற்ற ஒன்றும் வேண்டாங்கிற எண்ணம் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு சத்துவகுணம் ஜாஸ்தி இருந்தால் தான் அந்த எண்ணம் வரும். நம்மக்கிட்ட சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூணும் கலந்துருக்கு. சில நேரத்தில் சில மனிதர்கள் சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு சத்துவகுணம் கொஞ்சம் தூக்குற சமயத்தில் நாம் இந்த மாதிரி திருமலை பக்தி சேனலை பார்ப்போம், வெங்கடேஸ்வர சஹஸ்ரநாம அர்த்தத்தை பார்ப்போம், ரசிப்போம். அதே திடீர்னு மாறிண்டே இருக்கே அந்த சூழ்நிலையில் நமக்கு ரஜோகுணம் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா மனைவியோட சண்டை போடுவோம், பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடுவோம், அதெல்லாம் செய்வோம். இது ரெண்டும் இல்லை, தமோ குணம்னு ஒன்று இருக்குது, அது ஜாஸ்தி ஆகிடுதுன்னா நாம் என்ன பண்ணுவோம், கடந்து ஓணும் தூங்கிட்டு இருப்போம். ஆக சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மாறி மாறி இருக்கும், ஒரே லெவலில் இருக்காது. ஒரு சமயத்தில் சத்துவகுணம் தலை தூக்கும், ஒரு சமயத்தில் ரஜோகுணம், ஒரு சில தமோகுணம். அந்த குணங்கள் தலை தூக்குவதற்கு ஏற்ப தான் நம்ம நடவடிக்கை இருக்கும். நிறைய நாள் சத்துவகுணமே தலை தூக்க முடியாது, நம்ம வாழ பழகணும். இந்த சத்துவகுணம் மட்டுமே இருந்து ரஜோகுணமும் தமோகுணமும் இல்லைன்னா அது ரொம்ப உயர்ந்த நிலை. அது இந்த உலகத்தில் முடியாது. பிரம்மதேவனுக்கு உட்பட்ட பிரபஞ்சத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் அந்த ஏதான ஒரு சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோகுணமோ மற்ற இரண்டு குணங்களை விட்டு தூக்கிட்டு இருக்கக்கூடிய மாறி மாறிக்கூடிய சூழ்நிலை தான் இருப்போம். அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தில் கூட பிரம்மதேவனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இவர்களுடைய கலப்பு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த சுமந்தருடைய குதிரை, கோசல தேசத்து மரங்கள் என்று இவைகள் கூட நற்பால் இருக்கும்படியாக பண்ணி எல்லாத்தையும் தன்பால் ஈர்த்து வைத்திருந்தான் ஸ்ரீனிவாசன் ராகவனாக அவதரித்த போது. அதனால் நிறைய பேருக்கு ஸ்ரீனிவாச ராகவன் பேர் வைப்பாங்க. திருமலையில் கருவறையில் போனாலும் நீங்கள் ஸ்ரீனிவாச உற்சவரையும் பார்ப்பீங்க, ராமபிராம உற்சவரையும் பார்ப்பீங்க. அதற்கு பல வரலாறுகள் இருக்குது. இருந்தாலும் இப்படி எம்பெருமான் அவதரித்த காலத்திலே எல்லாரையும் தன்னுடைய ஈர்ப்படைய முடியாது செஞ்சான். இப்போ திருவேங்கடமுடியான் அதான் செய்கிறான். ராமபிரான் அங்கங்கே அசைஞ்சார், திருவேங்கடமுடியான் தான் அசையாமல் திருமலையில் இருக்கான், எல்லாரையும் தங்கிட்ட ஈர்த்துறான். எப்பேற்பட்டவர் நாஸ்திகவாதம் பண்ணுறவர் கூட ரகசியமாக திருமலைக்கு போயிட்டு வந்துடுறார். அப்படி பண்ணக்கூடிய பகவான் ஆகியனால இவனுக்கு காலன் என்று பெயர். இதுவரை நாம் சொன்ன பொருள் உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. ஸ்வம்பிரதி சம்யக் கலயன் சரமச்சரம் தம் யதாச ராமசன் இவவே அர்ச்சாயாம் தத்வத் வெங்கடநாத சமாக்கியா காலகா. ஆக நாமும் அப்படி எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய
பண்புகளை பெரும்படியான நிலை வருவதற்கு, நமது குணங்கள் நன்கு அமைவதற்கு அந்த திருவேங்கடமுடையானை பிரார்த்திக்கணும். இந்த திருநாமத்தை ஜபித்து திருவேங்கடமுடையானை பிரார்த்தித்தோமானால் நிச்சயமாக எம்பெருமான் நம்மை திருத்தி பணிகொள்வான். அந்த நிலைமை நமக்கும் கிடைக்கும். எங்கே என்னுடன் கலந்து திருவேங்கடமுடையானுடைய திருமேனியை தியானம் செய்து கொண்டு அங்கே உற்சவராக இருக்கக்கூடிய மலையப்ப சுவாமியும் ராமபிரானையும் எண்ணிக்கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபிப்போமாக. காலாய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।